இந்த சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு உதயசூரியனுக்கு வாக்குகளை கேட்டு உங்களை தேடி வந்திருக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடம் என்றும் எனக்கு புதிதல்ல. இன்றைக்கு பல சாலைகளை போட்டு இருக்கிறோம். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இதை போல ஆஸ்பத்திரி என்றைக்கு இருந்திருக்கிறது. 100 ஆண்டு கால பழமையான ஆஸ்பத்திரியை இன்றைக்கு புத்தம் புதிய நவீன மருத்துவமனையாக அதுதான் முதல்ல. இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போற மாதிரி இருக்கும் உள்ள. அப்படி அந்த ஆஸ்பத்திரியை சிறப்பா பண்ணியிருக்கோம். நம்ம ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போனாலும் ரிங் ரோடு வழியா போயிடலாம். திருச்செங்கோடு டவுனுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில், அந்த கோயிலுக்கான தேர் எல்லாம் 400 வருஷம் பழைய தேர். அதை எல்லா தேரையும் இன்னைக்கு புதுசாக நம்ம கட்டியிருக்கோம். இப்போ ரோப் காருக்கான வேலைகள் பூர்வாங்க பணிகள் தொடங்கிவிட்டது. வெகு விரைவில் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 வருஷத்துக்குள்ள அங்கே ரோப் கார் இருக்கும். மேலே திருச்செங்கோடு மலைக்கு போகிறதுக்கு நமக்கு ரோப் கார் இருக்கும். அந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னால் வையப்ப மலைக்கு ரோடுங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒன்றா இருக்கும். வையப்ப மலை முருகனை அதனாலேயே கீழேயே இருந்து எல்லாம் கும்பிட்டு வந்துடுவாங்க. இந்த படியில் ஏற முடியாது. இன்னைக்கு அதுக்கு ரோடை போட்டோம். திருச்செங்கோட்டில் வார சந்தைக்கு போயிருப்பீங்க, தினசரி சந்தைக்கு போயிருப்பீங்க. அந்த சந்தை முதல்ல எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு? இப்படி ரோடெல்லாம் பல ரோடுகள் சங்கீர் ரோடு, சித்தலந்தூர் ரோடு, தோக்கவாடி ரோடு, எல்லா ரோடையும் 4 வழி சாலையாக மாற்றிட்டோம். பைப் லைன் போட்டு முடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் இப்படி திருச்செங்கோட்டுக்கு காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் இப்போ டெம்பரவரியாக அங்கே சித்தலந்தூர் ரோட்டில் இருக்குது. அது நம்ம பகுதிக்கு தான் வரப்போகுது. ஆண்டிபாளையத்தில் தான் நம்ம லேண்டு பார்த்துருக்குறோம். ஆண்டிபாளையம் அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் ஒரு 8 ஏக்கர் நிலம் இது பண்ணி டிராயிங்லாம் போட்டாச்சு. அது ஒரு 25 கோடி ரூபாயில் அந்த காலேஜ் கட்ட போகிறோம். காலேஜ் கட்டினா இப்போ மருத்துவமனை எப்படி கட்டணுமோ அது மாதிரி இருக்கும். ஆனால் சும்மா அப்படிலாம் இருக்காது. பார்த்தா ஒரு அரசு கல்லூரி மாதிரி அது தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு சிறப்பாக அந்த கல்லூரியை நம்ம கட்டிடுறோம். அலிமூர் குப்பை மலை எங்களுக்குலாம் இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. அந்த மலையவே கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டோம். ஸோ இப்படி நீங்கள் ஒன்றொன்னா அந்த அர்ஜூஸ் எல்லாத்தையும் பண்ணியாச்சு. எல்லா பஞ்சாயத்தில் இருக்கிற ரோடு, ட்ரைனேஜு, இல்லை தண்ணி ஏதாவது வராமல் இருக்குதா, இல்லை லைட் போடாமல் இருக்குதா, இது மாதிரி கல்வெட்டு ஏதாவது மோரி ஏதாவது பண்ண வேண்டியிருக்குதா, இது மாதிரி விஷயங்களை தான் அடுத்த 5 வருஷம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் முடித்த பின்னாடி இப்போ ஊருக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அடுத்த 5 வருஷத்தில் நம்ம முடிச்சிட போகிறோம். இந்த 5 வருஷத்தில் 2000 கோடி திருச்செங்கோடு கொண்டு வந்திருக்கோம். முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு என்னெல்லாம் திட்டம் போட்டிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், என்ன திட்டம் அறிவிச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். மகளிர் உரிமை தொகை திட்டம் மாதம் 1000 ரூபா கொடுப்பாங்களே, இது வரைக்கும் யாராவது நினைச்சு பார்த்துருக்க முடியுமா? அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆரம்பிச்சது அவர் தான். இப்படி எல்லா வேலையும் முதலமைச்சர் அவர்கள் பார்த்து 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 இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இந்த 5 ஆண்டுகள் நடந்த நல்லாட்சிக்கும் நம்முடைய தொகுதியில் இத்தனை நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது. அதுக்கும் நீங்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறதுக்கு யோசிக்கவே கூடாது. கடந்த முறையெல்லாம் எம்எல்ஏ அந்த சட்டமன்றத்தில் 15 முறை பேசியிருக்காங்க. சட்டமன்றத்தில், தமிழக சட்டமன்றத்தில் 15 முறை தான் 5 வருஷத்தில் பேசியிருக்காங்க. நம்ம 5 வருஷத்தில் 165 முறை பேசியிருக்கோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம தான் அதிகம் பேசியிருக்கோம். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பொட்லிபாளையத்தில் சமுதாய கூடம் பண்ணணும். போர்வெல் போட்டு ஒரு 10,000 லிட்டர் டேங்க் ஒன்று வைக்கணும். பால் சேகரிப்பு மையம் ஒன்று வேணும். அதே மாதிரி பகுதி நேர ஆரம்ப சுகாதார நிலையம், ஒரு நர்ஸாவது போட்டு டாக்டர் அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி ஒரு பகுதி நேர சுகாதார நிலையம் வேணும். ஏமப்பள்ளி பஞ்சாயத்தில் மட்டும் 7 கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லா வேலைகளும் இனி வந்தோடனே நம்ம பண்ணிடுவோம். ஆனால் உதயசூரியன் எல்லாம் மேலே முதலமைச்சராக போகிறது நம்ம இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அப்படி அவர் முதலமைச்சர் ஆகும் பொழுது, இங்கே நம்ம எம்எல்ஏ ஆகும் பொழுது எப்படி கடந்த 5 வருஷத்தில் 2000 கோடி கொண்டு வந்தோமோ, படிக்கிற பசங்க பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு பெங்களூருக்கும் சென்னைக்கு இல்லை எங்கேயாவது கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியத்தில் இருக்காங்க. நம்ம ஊரில் ஒரு டைடல் பார்க் கொண்டு வரணும். டைடல் பார்க்குக்கு இடமெல்லாம் பார்த்துட்டேன். திருச்செங்கோடு மலைக்கு பின்னாடி மங்கரடு ஒரு 16 ஏக்கர் இருக்குது. அந்த 16 ஏக்கரில் ஒரு டைடல் பார்க் கொண்டு வரதுக்கு அந்த ப்ரொபோசல் பண்ணிட்டோம். டைடல் பார்க் அங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி உங்களுக்கு 2000-3000 பேத்துக்கு அங்கே வேலை கிடைக்கும். 2000-3000 பேத்துக்கு அங்கே வேலை கிடைக்குதுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன் ஆகிடும். ஒன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் மேலே போயிடும். நம்ம ஊர்லேருந்து நிறைய போய் வெளியே வேலை பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் இங்கே வேலை பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த வேலைகளை பண்ணியிருக்கோம். ஆனால் இதுவெல்லாம் நடப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு உதயசூரியன் சின்னத்தை மறவாமல் வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.